எங்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்வதில் பிரச்சனை இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாராளுமன்றத்திற்கு உள்ளே தெரிவித்த விடயம் தொடர்பில் இந்த செயற்பாடு இடம்பெற்றது. அது குறித்து அவர் சிறப்புரிமை கேள்வியை எழுப்பிய போது அதற்கும் பாராளுமன்றத்தில் இடமளிக்கப்படவில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக குறிப்பிட்டனர். அரசாங்கம் என்ற அடிப்படையில் அந்த கருத்துக்களை மிகவும் பாரதூரமானது என கருதுகின்றோம். அவ்வாறு ஆயுதங்கள் வந்திருந்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். நீங்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் வெளியே குறிப்பிட்டிருந்தாலும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக அந்த தகவல்கள் போலீசாருக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் வழங்குவது கடமை. அச்சப்பட வேண்டாம். சென்று தகவல்களை வழங்குங்கள். அதன் பின்னர் கேள்வி எழுப்ப முடியும். எங்களிடம் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன்போது சகல விடயங்களையும் கூறி முக்கியமான விடயங்களை தான் குறிப்பிடச் சொன்னார்கள். அது தொடர்பில் தெளிவாக CIDக்கு குறிப்பிட்டேன். ஆயுதம் தொடர்பில் நான் அல்ல கூறியது சுங்க அதிகாரிகள் சங்கம். அதன் பின்னர் இதனை விடுவித்தவர் பிமல் ரத்நாயக்கர் இங்கு அமர்ந்திருக்கின்றார். பிரதி அமைச்சர் விடுவித்தார். அவர்களை அழைத்து ஆராயுமாறு குறிப்பிட்டோம். நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன். நான் சுங்க கொள்கலன்களை விடுவிக்கும் செயற்பாட்டில் எந்த வகையிலும் தொடர்பு படவில்லை. இவர்கள் கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க தொழிற்சங்கம் தெரிவித்ததை அடிப்படையாக கொண்டு மேல் மாகாண ஆளுநரின் கொள்கலன்கள் என கூச்சலிட்டனர். தற்போது குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் குறிப்பிடவில்லை என. 5 மாதங்களின் பின்னர் இந்த கொள்கலன்களை விடுவித்தது நான் தான் என்றார்கள். அவ்வாறு இருந்தால் செல்லக்கூடிய நீதிமன்றங்களுக்கு சென்று நான் குற்றவாளி என நிரூபிக்கலாம். நான் எந்த வகையிலும் 323 அல்ல ஒன்றோடு கூட தொடர்பு படவில்லை. அவ்வாறான தேவையும் இல்லை. நான் அவ்வாறு செய்ய போவதும் இல்லை. பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி பொய்கூறும் சில அலைவரிசைகளை கொண்டு ஆயுதங்கள் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருப்பதாக குறிப்பிட்டதன் பின்னர் எங்கு குறிப்பிட்டிருந்தாலும் அது கவனிக்கப்பட வேண்டியது. நீங்கள் குறிப்பிட்டது உண்மையாக இருந்தால் அதனை எங்கும் குறிப்பிடலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் பொய் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு மாட்டிக்கொண்டமையினால் இப்போது விமர்சனங்களை எமது பக்கம் திருப்பவும் வேண்டாம். பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். தேசிய பாதுகாப்பு தொடர்பிலும் பிரபாகரனின் துப்பாக்கிகள் கொண்டு வரப்பட்டதாக குறிப்பிட்டவர்கள் CIDக்கு அழைக்கப்பட்டதும் அஞ்சுகின்றார்கள். இது பொய் பேசுவதற்கான இடம் அல்ல. அவ்வாறு பேசி தொலைக்காட்சிகளில் காண்பிப்பதற்கு பழக்கப்பட வேண்டாம். பொய்யில்லாத உண்மையை பேசுங்கள்.